ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிவான். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் டைம் முழுசா இருக்கு. உங்க டீம்ல இன்னும் யார் வரலன்னு பார்த்து வர சொல்லுங்க. ரிமைண்டர் கொடுங்க. இன்னைக்கான ட்ரைனிங் வந்து அக்ரி டெக்னிக்கல் ட்ரைனிங் அக்கேஷனலாக தான் நடக்கும். உங்க டீம்ல ஒருத்தரை கூட விட்டுறாதீங்க. கண்டிப்பா இந்த ட்ரைனிங் பார்த்தாங்கன்னா அக்ரி ப்ராடக்ட்ஸை பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும். இதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு அவங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும். எல்லாரும் உள்ள வந்துட்டாங்களான்னு செக் பண்ணுங்க. வராதவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? என்னோட வாய்ஸ் கேக்குதா? எல்லாருமே ஜூம் மீட்டிங்குள்ள வந்துருங்க. எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து ஜான்வரி 17th ஃப்ரைடே. இன்னைக்கான அந்த ஃப்ரைடே ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து அக்ரி ரிலேட்டடாக நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம், ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். இந்த அக்ரி ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம வெஸ்டேஜில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேட்டகரி. இந்த அக்ரி ப்ராடக்ட் வந்து நம்ம இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஏன்னா வந்து இந்தியாவோட முதுகெலும்பே வந்து விவசாயம் தான். விவசாயத்துல வரக்கூடிய, ஏன்னா நம்ம நாடு அப்படிங்கிறதே வந்து விவசாயம் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் என்னதான் இருந்தாலுமே உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில வந்து நம்ம இந்தியாவில தான் வந்து அதிகப்படியான விவசாயம் நடக்குது. நம்ம தான் பல கண்ட்ரிக்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். அந்த மாதிரி வந்து விவசாயம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸா இந்தியாவில் இருக்கு. பட் இப்ப இருக்கக்கூடிய காலம் என்ன அப்படின்னா வந்து நிறைய வந்து செயற்கை விவசாய உரத்தெல்லாம் தெளிச்சு நிறைய வந்து அஹ், அந்த உணவு உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்காக நிறைய வந்து ஹைபிரிட் உணவெல்லாம் வந்து உணவுலயே நிறைய கலப்படம். நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்தே நிறைய வந்து ஃபண்டமெண்டலா ப்ராப்ளம் ஏற்பட்டதுனால நம்மளோட வாழ்க்கை முறையும் மாறுது. நம்ம உணவு தான், நம்ம ஹெல்த்தியான காய்கறி உணவு தான் சாப்பிட்றோம். பட் அதுலயுமே வந்து அதை வளர்த்துறதுக்காக நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள், நிறைய வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் குடுத்து என்ன ஆகுதுன்னா, அந்த காய்கறியே வந்து நச்சுத்தன்மையோடையும், விஷத்தோடையும் தான் இருக்கு. அத நம்ப என்னதான் உட்கொண்டாலும் இப்ப எத்தனையோ பேர் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல. பட் அவங்களுக்குமே நெறைய பிரச்சனை வருது. ஒரு குறிப்பிட்ட 30 வயசுக்கு மேல ஆச்சு அப்டின்னாவே, அவங்களுக்கு வந்து சுகர் வருது. எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்ல. டெய்லி எக்சர்சைஸ் பண்றேன். ஹெல்த்தியான காய்கறி, ஹெல்த்தியான ஃபுட் தான் சாப்பிடுறேன். எதுவும் ஜங்க் ஃபுட் சாப்பிடல. இருந்தாலும் அவங்களுக்கு வருது. ஏன் வருதுன்னா, அவங்க சாப்பிடுற உணவு வந்து ரொம்ப ஆர்கானிக்கா, இயற்கையா விளைஞ்சதே கிடையாது. அப்ப எப்படி நம்ப வந்து ஆரோக்கியமா இருக்கிறது? நம்ம என்னதான் ஆரோக்கியமா இருக்கணும்னு நெனச்சாலுமே, ஆரோக்கியமான உணவே ஃபர்ஸ்ட்டு நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே! அப்ப இந்த விஷயத்த வந்து வெஸ்டேஜ் கம்பெனி வந்து இத வந்து ஒரு சொல்யூஷனா குடுக்குறாங்க. ஏன்னா வந்து இப்ப எல்லாரும் அ விவசாயத்துல வந்து கெமிக்கல் யூஸ் பண்றாங்க.
ஒண்ணு. அதிலிருந்து விடுதலை. அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக்கான உணவு நம்ம வந்து உற்பத்தி பண்றதுக்கும், பிளஸ் வந்து அ அ நிலத்த வந்து மண் வளத்த வந்து பெருக்கறதுக்கும், அதே மாரி மகசூல் வந்து அதிகமாக்கறதுக்கும், இது எல்லாத்துக்கும் சேர்த்தி வந்து குடுத்திருக்கக்கூடிய ஒரு வெஸ்டேஜோட ஒரு இயற்கை விவசாய உரம் தான் வந்து வெஸ்டேஜ் கம்பெனி குடுக்கக்கூடியது. அது வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியால அதுவும் குறிப்பா சொல்லணும்னா வந்து தெலுங்கானா, ஆந்திராலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய லெவல்ல பிசினஸ் நடக்குது. பட் ஆனா தமிழ்நாட்ல அது வந்து இன்னமும் சரியா வந்து போய் சேரல. கிட்டத்தட்ட வந்து 65,00,000 65,00,000 கோடி ரூவாய்க்கான பிசினஸ் வந்து அக்ரி ஃபெர்டிலைசர்ல மட்டும் நடக்குதாமா. ஓகேங்களா? அதுல வந்து அ வெஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வெறும் 200,00,00,000 தான் பண்ணுது பெர் ஆனம். ஓகேங்களா? 65,00,000 கோடி எங்க இருக்கு? 200,00,00,000 எங்க இருக்கு? அப்ப எவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குன்னு பாருங்க. நம்ப இத வந்து சரியா ப்ரமோட் பண்ணோம் அப்டின்னா, நம்பளாலயுமே வந்து அக்ரி மூலியமா மட்டுமே பெரிய லெவல்ல பிசினஸ வந்து நம்ப பெருக்க முடியும். டெவலப் பண்ண முடியும். அத நம்ப ஒவ்வொருத்தரும் ஏன்னா நம்ப எல்லாரும் பாருங்க விவசாயம், அக்ரி அந்த மாரி இடத்துல தான் இருக்கோம். நம்ம ஒண்ணும் அமெரிக்கால இல்ல, சைனால இல்ல, இல்ல வந்து வேற எந்த கண்ட்ரிலயும் இல்ல. ஓகேவா? நம்ப வந்து இங்க வந்து விவசாயத்தோட அத டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கண்ட்ரில இருக்கோம். நம்மள சுத்தி விவசாயம் பண்றவங்க இருக்காங்க. விவசாய நிலம் இருக்கு. நம்ப முயற்சி பண்ணா தான் எதுவுமே நடக்கும். அதுவா எதுவுமே நடந்துராது. அப்ப இத பத்தி நீங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் விவசாயம் இல்ல, எனக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தமே இல்ல. அப்படின்லாம் வந்து யாரும் ஒதுங்கி நிக்காதீங்க. நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க முயற்சி பண்ணுங்க. நம்ம பிசினஸ் பண்றோம். நம்ப இப்ப நீங்க ஒரு நீங்க உங்க உங்க பேரன்ட்ஸ் வந்து சாதாரணமா ஒரு லேபர் ஏதோ ஒரு சாதாரண வேலையில இருக்காங்க. ஆனா நீங்க படிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கும் அ நீங்க படிச்சு வளர்ந்ததுக்கும் சம்மந்தமே இல்லாம வேற ஒரு ஊர்ல போயிட்டு ஒரு ஃபேக்டரியில வேலை செய்றோம். ஒரு கெமிக்கல் இதுல வேலை செய்றோம். இல்ல ஏதாவது ஒரு அ மேனுஃபேக்சர் யூனிட்ல வேலை செய்றோம் இல்லையா? அங்க மட்டும் நம்ம என்ன அ பொறந்ததுலேருந்தே நமக்கு அத பத்தி தெரியுமா? அதுல தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கான அது அது அந்த இண்டஸ்ட்ரிய நோக்கி நம்ம வந்து எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு ஓடுற மாரி, நம்ம இங்க வந்து வெஸ்டேஜ்க்குள்ள வரோம். வெஸ்டேஜோட ஹெல்த் சப்ளிமெண்ட், அக்ரி ப்ராடக்ட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அது எங்க யார தேடி போணுமோ, யார நோக்கி போனா நமக்கு அங்க பிசினஸ் வருமோ, அவங்கள நோக்கி போய் நம்ம அந்த ப்ராடக்ட்ட குடுத்து, அந்த ப்ராடக்ட்டின் மூலியமா நம்மளோட வருமானத்த உயர்த்திக்கணும். எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லன்னு நம்ம ஒதுங்கி நிக்கவே கூடாது. ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கான இந்த அக்ரி ட்ரெய்னிங்க வந்து எடுக்கிறதுக்காக நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடர் டைமண்ட் டைரக்டர் செல்வராணி. டைமண்ட் டைரக்டர் செல்வராணி அவங்கள நான் இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். அவங்க இந்த ட்ரெய்னிங் வந்து எடுக்குறாங்க. செல்வராணி ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் செல்வராணி. உண்மையாலுமே ரொம்ப எக்ஸலன்ட்டா இருந்தது இந்த ட்ரெய்னிங் பிரசன்டேஷன். ஃபிரெண்ட்ஸ் உங்களோட ஃபீட்பேக் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ட்ரெய்னிங்க வந்து லிங்க்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அக்ரி டெலிகிராம் குரூப்லயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெய்னிங்க திரும்ப திரும்ப பாருங்க. நீங்க அக்ரி ப்ராடக்ட்ட வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அத நல்லா புரிஞ்சுக்கணும். அத நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாரி இந்த மாரி இதுல இருக்கிற எல்லாருமே இந்த ட்ரெய்னிங்க திரும்ப திரும்ப பாருங்க. 1க்கு 10 டைம் பார்த்தா தான் புரியுமே. உங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் சும்மா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள்லயே மறந்துருவீங்க. என்ன ஏதுன்னே தெரியாது. திரும்ப திரும்ப பாருங்க. கண்டிப்பா இத பத்தி நல்லா புரிஞ்சுக்குவீங்க. இத நல்லா ப்ரமோட் பண்ணுங்க. வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அக்ரி ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்ணுங்க. ஒன்ஸ் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சீசனுக்கு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்களா ரெகுலரா வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அக்ரி ப்ராடக்ட்ட தான் பயன்படுத்துவாங்க. எப்படி ஹெல்த் சப்ளிமெண்ட்டோ, எப்படி வெஸ்டேஜோட ப்ராடக்ட் வாங்குறாங்களோ, அது மாரி அக்ரிய பயன்படுத்திட்டாங்கன்னா, அதுல பெரிய பிசினஸ் இருக்கு. அதனால சரியா ஃபோக்கஸ் பண்ணுங்க. மீட்டிங்க முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ. விஷ் யூ வெல்.